அன்பா, தக் லைஃப் ட்ரெயிலர் விட்டுட்டாங்க. பார்த்துருந்துருமா? ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஈகர்லி வெயிட்டிங்கிற மாதிரி ஒரு சில படங்களை தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதில் தக் லைஃப் ட்ரெய்லருக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மே 17 வரப்போகுதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுட்டாங்க. சன்னையிலேருந்து 17 என்ன வரீங்க, என்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த டேட் இன்னைக்கு வந்துருச்சு. படமும் ட்ரெய்லரும் 5 மணிக்கு வெளில விட்டுட்டாங்க. 5 எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 40 35 40 நிமிஷம் தான் ஆகுது. 500 கேக்கு மேலே போயிட்டு இருக்கு. எஸ்டிஆர் அண்டு கமலஹாசன் அவர்கள் 2 பேரோட காம்போல வெளியில வரப்போகுது. தப்பா தமிழா போடுங்க. ஐயோ, என்னையா நீங்க இப்படி பண்றீங்களப்பா? தமிழ் எங்கய்யா? 562க்கு ரொம்ப சூப்பராக நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கூட்டணி வெளில வரப்போகுது. ஏய், நான் எத்தனை டா சொல்லியிருக்கேன், டேப்பு மண்டை காஞ்சி போயிடும். ஆப்பிள் நிறுவனத்தை திருப்பி கொடுத்து மரியாதை இருந்துக்கு நான் சொல்லுப்பேன். சொல்றேன். 1 2 3 சொல்லவே இல்லைல்ல. 1 2 3 ஓ போது தெரியும். செம்மையா இருக்க கெட்டது. ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய என் உயிரை காப்பாத்துறவன், யமன்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு, கமலஹாசன் கடைசி வரைக்கும். ஐயோ, நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16 சரி கணக்குள்ள கணக்காமல உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அவரை பாத்துக்குவான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், I am your only Adam. அவர் நம்ம வீடு தேடி வராது. அவரை கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? மை காட் காய்ஸ், வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மணிரத்னம் அவர்கள். 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு இதுலேருந்து வர்றாங்க. உனக்கு யாரும் கிடையாது, எனக்கு நான் யாரும் கிடையாது, நம்ம 2 பேர் தலையெழுத்து ஒரே மாதிரி இருக்கு, வா இனிமே உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆரம்பிக்கிறாங்க கதைக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஸ்டேஜிங் மேலே 2 பேருமே வந்து எதிரிகளை மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இடத்து உள்ள கிட்டத்தட்ட நாயகன் இதே மாதிரி தான் இருக்கும். நாயகன் கமலஹாசன் வந்து அப்பவே அவர் அவ்வளோ சின்ன வயசு இருக்கும்போது அவளை எங்க அவ்வளோ ஓல்டாக கெட்ட போட்டு அதை வேற லெவலில் பண்ணியிருப்பாரு அந்த படம். இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் இப்போ அவர் ரொம்ப எங்க அவர் கெட்ட போட்டு பாட்டுறாங்க. சூப்பராக இருக்கு. அந்த ஒரு எங்க வர சீன் வந்து கமலஹாசன் சார் இருக்கிறார், அப்படியே அவரை பக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு மேக்கப் போட்டுருக்காங்க. உண்மையிலே அப்படிதான் இருப்பார். கொஞ்சோண்டு தாடி மட்டும் தான் ஒயிட்டா இருக்கும். அதை மட்டும் எடுத்துட்டா அப்படின்னு அவர் எங்கதான் இல்லையா? 60 வயசுலேயும் 60 வயசுக்கு மேலே ஆகுது, சொல்ல முடியுமா யாராவது? வேற லெவலில் இருக்காரு. சரி, ஓகே, நம்ம எனக்கு இது இன்னும் ஒரு டைம் பார்க்கணும் போல தோணுது. பார்த்துட்டு வந்துருவோமா? நான் இதுக்கப்புறம் விட்டோம்னா அப்புறம் 2 மணி நேரம் நான் பார்க்கறதுக்கு உங்க கூட சேர்ந்தே பார்த்து வந்துடும். என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க? ரைட்டு சூப்பரா இருக்கு. ரைட்டு செம்மையா இருக்கு. நீ என் உயிரை காப்பாத்துறவன், உயிரை காப்பாற்று. யமன்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்துவன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். அதே மாதிரிதான் இருக்கும். நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு. இனிமே நீ நானும் ஒண்ணு, சூப்பர். கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16 8 16 தானே கணக்குள்ள. கடக்கப்புள்ள. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அவரை பாத்துக்குவான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா?
எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். என்னன்னா கமலஹாசன் கபூர் பண்றாரு. I am your only Adam. அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இந்த ஃபைட்டெல்லாம் இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். போடு, நான் தான் எல்லாமே ஓ வந்துட்டார்ல. 2 பேருக்கு ஃபைட்டு சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? வேற level. நல்லா பண்ணியிருக்கிறாரு. பா, இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கும்போது 2 பேரும் பின்னி எடுத்துலாம் நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஆனால் வந்து எஸ்டிஆர் வந்து நம்ம பொன்னியின் செல்வன்லேயே யூஸ் பண்றதா ஒரு பிளான் இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால பொன்னியின் செல்வன் வந்து எஸ்டிஆர் உள்ள வர முடியல. அதுக்கப்புறம் கண்டிப்பா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நம்ம சேருவோம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னதா ஒரு அப்பப்போ சில வீடியோ எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு உலக நாயகன் கூட ஒரு கூட்டணியில சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டில் ஒரு ஸ்டோரியில ஒரு வராருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் எஸ்டிஆர் இருக்குல்ல. ஸோ 2 பேரும் உண்மையிலேயே அவரும் எங்கேயுமே எனக்கு அந்த ஒரு சீன் மட்டும் தான் இனிமேல் நான் தான் அப்படின்னு சொன்ன இடத்துல மட்டும்தான் பழைய எஸ்டிஆரை பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாத்துலேயுமே ரொம்ப யூனிக்காக கொண்டு போயிருக்கிறாரு மணிரத்னம் சார்ட்ட நடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. அவெல்லாம் சொல்லுவோம் சில பேர்லாம் இவரெல்லாம் மிரண்டு போயிருக்காரு. யாரு தளபதி படத்தில் கிடைக்கும்போது சூப்பர் ஸ்டார்லாம் ஐயோ அப்பா முடியலப்பா என்னப்பா இப்படி கேட்கறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார்ட்ட கடைசியில் ஹெல்ப் கேட்டாப்ல இவங்க எப்படியா போட்டதுக்கு எப்படியாரு அடிச்சு கொடுக்குறது அப்படின்னு. அது வீடியோ எல்லாரும் பார்த்து நினைக்கிறேன். கடைசியில் கமலஹாசன் என்ன பண்ணான், மணிரத்னம் வந்து அவன் எதிர்பார்க்கறது வரவும் விட மாட்டான், பேசாம நீ அவனே நடிக்க விட்டு அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே கொண்டு போயிரு ஓகே பண்ணிடுவான் அப்படின்னாரு. அந்த மாதிரி நடிச்சு தான் அந்த தளபதி படம் அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம் இல்லையா. அன்னைக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த படம் வெளியில வந்து பெரிய ஹிட் ஆகும்போது அது பெரிய விஷயம் தான். ஸோ அவரோட சேனல்ல அந்த மாதிரி படம் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் சூப்பராக கொண்டு போயிடுவாரு மணிரத்னம் சார் அவர். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் கூட வந்து ஓகே இப்படின்னா எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு நான் சும்மா கொடுக்க மாட்டேன் நல்லா தானே கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. படம் வெளியில வரும்போது இன்னும் தெரியும். ஆனால் ஜூன் 5 வரதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பிள்ளைங்கலாம் ஸ்கூல் போயிடும், அப்படி இப்படி நிறைய ஒரு இதாக இருக்கும். எப்படி இருந்ததில்ல. சரி ஓகே பார்ப்போமே, ஒரு 2 நாள் இருந்தால் லீவ் கிடைச்சா பார்த்தா 3 நாள் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு நாளே படம் போட்டதை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. வணிக வர்த்தக ரீதியாகவும் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா. ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தக் லைஃப். ஒரு நாள் வெயிட் பண்ண சூப்பரான ஒரு ட்ரெய்லர் பார்த்து திருப்தியோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம். பாய்.